எந்திரா டேய், எந்திரா டேய், எந்திரா. என்னடா கனவு கண்டு இருக்க? அண்ணா ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ்ண்ணா. ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் தானே வந்துருச்சு. வாங்கண்ணா. ஸோ ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் ஏர் மூணுமே இந்த ஆப்பிள் கூடைக்குள்ள இருக்குங்க. ஆனால் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க, மிச்சம் 2-3 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டிடுறேன், ஏன்னா அதுலேயும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ தான் இங்கே ஏர்பாட்ஸ் ப்ரோ 3, ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 3, ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 3யோட பேண்டு, ஐஃபோன் கிராஸ் பாடி ஸ்ட்ராப். அவங்க இந்த விஷயமும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் ஏரோட பம்பர் கேஸு, ஐஃபோன் ஏரோட கிளியர் கேஸு, ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸோட கிளியர் கேஸு, ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸோட புது டெக் ஓவன் கேஸ். டயர்டாச்சுடாருன்னு. ஐஃபோன் ஏரோட பேட்டரி பேக், ஸ்லிம்மான பேக் பை த வே. ஐஃபோனோட ஃபைன் ஓவன் வாலெட், மேக்ஸேஃப் வாலெட். ஐஃபோன் ஏர், ஐஃபோன் 17, ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ். ஏன் ஃபோன் போனாங்க. ஸோ இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ விஷயம் என்னன்னா, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணேன்னா 1 hour லாங் வீடியோ ஆயிரும். அதெல்லாம் வேண்டாம். இந்த 3 ஃபோன்ஸை பற்றி பேசலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோட வீடியோ, ஆப்பிள் வாட்சோட வீடியோனா அதையும் கேட்டுருங்க, அதையும் கண்டிப்பாக கொண்டு வருவோம். பிகின் தி அன்பாக்சிங். த ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் ஹர்ஷாத், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த 3 ஃபோன்ஸுமே ஃபர்ஸ்ட் நான் ஐஃபோன் 17 பற்றி பேசுகிறேன். ஸோ ஐஃபோன் 17 குவிக்லி அன்பாக்ஸ் பண்ணி காட்டுட்டா. ஸோ ஐஃபோன் 17 நீங்கள் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆஃப்கோர்ஸ் ஃபோன் இருக்குது, ஃபோனை சைடில் வச்சுருக்கேன். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேடட் கேபிள் கொடுத்துருவாங்க உங்களுக்கு, டைப் சி டு டைப் சி கேபிள் தான். அண்ட் உங்களுக்கு ஒரு சிம் எஜெக்டர் டூலும் கிடச்சிரும். அவ்வளோதான், சிம்பிள் அன்பாக்சிங். சைடில் வச்சுருக்கேன். ஸோ ஐஃபோன் 17 பற்றி சொல்லணும்னா, டிசைனை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 16க்கும் ஐஃபோன் 17க்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் வெர்டிகல் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் லுக்ஸ் வெரி சிமிலர். அதே ஃப்ராஸ்டட் பேக் மெட்டீரியல் கிடைச்சிரும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேமும் கொடுத்துருக்காங்க. பட் 17 and 16க்கு இருக்க பெரிய டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? சைஸ் தாங்க. ஐஃபோன் 17ஓட சைஸ் இப்போ கொஞ்சம் பெருசாயிருச்சு கம்பேர்ட் டு ஐஃபோன் 16. அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் ஐஃபோன் 17ல உங்களுக்கு முன்னாடி வந்து செராமிக் ஷீல்ட் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3x பெட்டர் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஆப்பிள் சொல்றாங்க. அண்ட் இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான சேஞ்ச். ஏன் தெரியுமா? ஏன்னா ஸ்கிராச்சஸ் ரொம்ப அதிகமாக ஐஃபோன் 16ல விழுந்துட்டு இருந்தது, 17ல விழுகிறதுக்கு சான்சஸ் கம்மி. எனிவே டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா குவிக்லி? நத்திங், ஒண்ணுமே ஆகலைங்க. ஆல் ரைட். ஸோ பேசிக் ட்ராப் டெஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது தாங்கிடும், பிரச்சனை இல்லை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா கண்ட்ரோல் பட்டன் கிடச்சிரும், ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க, அண்ட் IP68 ரேட்டிங்கும் இருக்குங்க. ஸோ ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குட் டிசைன். பட் டிஸ்பிளேல நிறைய பெரிய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 17ஓட டிஸ்பிளே சைஸை வந்து 6.3 inches ஆக்கிட்டாங்க ஃப்ரம் 6.1 inches. அதனால தான் கொஞ்சம் ஐஃபோன் 16ஓட பெருசாக இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளே தான். பட் இந்த வருஷம் ப்ரோமோஷன் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அண்ட் இட் இஸ் அ ப்ராப்பர் ப்ரோமோஷன். ஸோ 1 to 120 Hz உங்களுக்கு வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டும் கிடைச்சிரும், which is fantastic. ஸோ ப்ராப்பரான ப்ரோ ஐஃபோனோட ஃபீச்சர் வந்து உங்களுக்கு பேஸ் ஐஃபோன் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிஸ்பிளே மேலே உங்களுக்கு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்கும் கிடைச்சிரும். அண்ட் 3000 nits வரைக்கும் பிரைட்னஸை கூட்டிட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 எடுத்துக்கோங்க, 17 ஏர் எடுத்துக்கோங்க, ப்ரோ மேக்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் தாறுமாறான டிஸ்பிளேங்க. டால்பி விஷன் பிளேபேக் சப்போர்ட் இருக்கு, நல்ல கலர் ரீப்ரொடக்ஷன் கொடுக்குது. ஐஃபோன் பற்றி சொல்லவே வேண்டாம். ஸோ டிஸ்பிளே இஸ் குட். ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கிடைச்சிரும். ஸோ அதுவும் நல்லா இருக்கும். ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்கும். ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஃபேஸ் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஐஃபோனில் கிடைக்கிறது தான். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு ஐஃபோன் 17ல A19 சிப்செட் கொடுத்துருக்காங்க, அப்கிரேடட் ஃப்ரம் A18. இங்கே நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கு, ஐஃபோன் 17 வாங்கலாமா, ஐஃபோன் 16 ப்ரோ வாங்கலாமா அப்படின்னு. ஏன்னா 16 ப்ரோட பிரைஸ் இங்க பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்ல இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 70,000 ரூபாய்க்கு 128 GB கிடைக்குது. கிட்டத்தட்ட 80,000 rupeesக்கு உங்களுக்கு 256 GB கிடைக்குது. இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா பிரைசிங் வந்து 256 GB வேரியண்ட்டுக்கு 17க்கும் 16 ப்ரோக்கும் சிமிலரா இருக்கிறதுனால எந்த ஃபோன் வாங்கலாம், ப்ரோ ஃபோன் பெட்டரா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி ஐஃபோன் 17ஓட A19 சிப்செட்ல பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்குங்க. Geekbench ஸ்கோர் எடுத்துக்கோங்க, Antutu ஸ்கோர் எடுத்துக்கோங்க, ரெண்டுமே பெட்டரா இருக்கு. 3D Mark wireless டெஸ்ட்ல உங்களுக்கு ஹையர் பெஸ்ட் லூப் ஸ்கோர். அண்ட் ஸோ பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல 17 இஸ் ஆக்சுவலி பெட்டர் தென் 16 ப்ரோ. இன்ஃபேக்ட் பேட்டரி கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பேர்ட் டு 16 ப்ரோ உங்களுக்கு பெட்டர் பேட்டரி லைஃப் கிடைச்சிருங்க. ஆப்பிள் சொல்றாங்க 30 hours வீடியோ பிளேபேக் உங்களுக்கு ஐஃபோன் 17ல கிடைக்கும், 16 ப்ரோல 27 hours கிடைக்கும் அப்படின்னு. நாங்க டெஸ்ட்
டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து iPhone 17 பேட்டரி லைஃப் பெட்டரா கிடைச்சது கம்பேர்ட் டு 16 Pro. அது மட்டும் இல்ல இந்த வருஷம் ஃபைனலி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. 50% சார்ஜ் 20 மினிட்ஸ்ல ஏறிடுதுங்க. அண்ட் இட் இஸ் மச் ஃபாஸ்டர் தென் 16 Pro, 16 Pro Max எல்லாமே. அஃப்கோர்ஸ் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட் வேணும்னா நீங்க வந்து ஒரு USB PD அடாப்டர் வாங்கணும் வித் ஓவர் 40 வாட் சார்ஜிங் ஸ்பீட். பேசிக்கலி 40 வாட் சார்ஜிங் ஸ்பீட் உங்களுக்கு இதுல கிடைச்சிடும். அது மட்டும் இல்ல MagSafe இருக்கு. ஸோ MagSafe வித் Qi 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ MagSafeோட ஆக்சசரிஸும் நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் பக் ஆகட்டும், வயர்லெஸ் பவர் பேங்க்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் நீங்க வந்து இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து கேமரா பத்தி பேசலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரால அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கிடைச்சிரும் உங்களுக்கு. அண்ட் 48 மெகா பிக்சல் பிரைமரி ஃபியூஷன் கேமரா வேற. அண்ட் அல்ட்ரா வைட் வந்து உங்களுக்கு 48 மெகா பிக்சல் அப்கிரேட் பண்ணிருக்காங்க ஃப்ரம் 12 மெகா பிக்சல். அதுவும் ஃபியூஷன் கேமரா நீங்க பாத்தீங்கன்னா. அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான 24 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க வித் 18 மெகா பிக்சல் கிராப்ஸ். ஆப்பிள் சொல்றது 18 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, பட் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்கொயர் சென்சர். அண்ட் இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படி தூள் கிளப்புதுங்க. இட் இஸ் a crazy செல்ஃபி கேமரா. ஏன்னா இந்த செல்ஃபி கேமரா வச்சு நீங்க வெர்டிகலி ஷூட் பண்ணும்போது நீங்க வந்து ஹாரிசான்டல் லேண்ட்ஸ்கேப் ஷாட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுவும் இதுல AI வச்சு ஆட்டோமேட்டிக்கா அதே கேஜ் பண்ணிக்கும் எத்தனை பேர் இருக்காங்க ஃப்ரேம்ல. நீங்க ஒரு பர்சன் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க ஃப்ரேம்ல வந்தாங்கன்னா தானா அது ஃப்ரேம் மாத்திக்கோங்க. ஆல் ஆஃப் தட் இஸ் damn cool. இன்ஃபேக்ட் 16 Pro கூட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் 16 Proல உங்களுக்கு 5x டெலிஃபோட்டோ கேமரா கிடைச்சிரும். பட் மிச்சதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 17 ஓட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆக்சுவலி பெட்டர் தென் 16 Pro. ஆஃப் கோர்ஸ் ப்ரோல வந்து சில ப்ரோ ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு which is not available on the 17. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ ரெஸ் ஆகட்டும் இல்ல ப்ரோ ரா ஆகட்டும், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அது வந்து 17ல கிடையாது. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 17ல 4K 60 fps வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு எல்லா லென்சஸ்ல இருந்தும் கிடைச்சிரும். 16 Proல உங்களுக்கு 4K 120 fps ஆப்ஷன் கிடைச்சிரும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பை த 17 and 16 Pro நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 16 Proல உங்களுக்கு 4 மைக் கொடுத்திருக்காங்க. இதுல அவ்வளவு மைக் கிடைக்காததுனால உங்களுக்கு வந்து சவுண்ட் ரெக்கார்டிங் 16 Proல கொஞ்சம் பெட்டரா இருக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. சோ தட் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். ஆனா செல்ஃபி கேமரால இருந்து நீங்க வீடியோ எடுக்கும்போது இதுல ஸ்டெபிலைசேஷன் பெட்டர் பண்ணிட்டாங்க. தாறுமாறா இருக்கு கம்பேர் டு 16 Pro. சோ நான் ஏன் இந்த 17 vs 16 Pro ஆங்கிள் எடுத்து இந்த 17 பத்தி பேசுறேன்னு தெரியுமா? ஏன்னா இந்த வருஷம் 17க்கு தாறுமாறான அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ப்ரோ லெவல் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் நீங்க ப்ரோ ஃபோன் வாங்கலைனாலும் அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் உங்களுக்கு வராது. ஸோ டோட்டலி வர்த் இட்டுங்க. இன்ஃபேக்ட் ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் சேலெல்லாம் போகும்போது 70,000 வரும்போது இட் வில் பி a great option to buy. ஏன்னா ப்ரோமோஷன் 120 Hz கொடுத்துட்டாங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபேன்ஸ்லாம் 60 Hz தான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஃபைனலி தேங்க்யூ ஆப்பிள். அடுத்தது நம்ம iPhone Air அன்பாக்ஸ் பண்ணோம். அண்ட் திஸ் இஸ் a very important phone for Apple. ஏன்னா நிறைய வருஷமா இந்த ஃபோன் மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஏன் தெரியுமா இம்பார்ட்டன்டான ஃபோன் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்த்தப்போ ஜஸ்ட் டேக் a look at this. Wow, வெறும் 5.6 mm thickness வச்சிருக்காங்க. Of course Samsung Galaxy S25 Edge எடுத்துட்டீங்கன்னா அதுல 5.8 mm வச்சிருக்காங்க. இது 5.6 mm இருக்கு. and it's extremely slim, extremely pretty. ரொம்ப அழகான ஃபோன். ஆனா iPhone 16e மாதிரியே இதுலயும் உங்களுக்கு சிங்கிள் கேமரா தான் கிடைக்கும். ஆனா இது ஒரு 48 மெகாபிக்சல் ஃபியூஷன் கேமராங்க. அண்ட் சேம் சென்சர் தான் கொடுத்திருக்காங்க as the iPhone 17. இன்ஃபேக்ட் நான் iPhone 17 கூட உங்களுக்கு thickness கம்பேரிசன் காட்டுட்டா. look at this. Wow, so slim, it's crazy. அண்ட் கையில பிடிக்கும் போது it's just so light as well. இன்ஃபேக்ட் weight செக் பண்ணி பார்த்துருவோமா? iPhone 17 ஓட weight செக் பண்ணல, அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். so if you look at it, iPhone Air வந்து just 164.3 grams-ங்க. extremely light. and iPhone 17 நீங்க பாத்தீங்கன்னா 177.6. இன்ஃபேக்ட் wow, this is also light actually. ஆனா iPhone Airல நீங்க பாத்தீங்கன்னா சில ப்ரோ லெவல் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டைட்டேனியம் கொடுத்திருக்காங்க. பின்னாடி செராமிக் ஷீல்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆன் an iPhone. இல்லனா ரெகுலர் கிளாஸ் தான் கொடுப்பாங்க, பின்னாடி செராமிக் ஷீல்ட்லாம் இருக்காது. சோ இதுல செராமிக் ஷீல்ட் இருக்கு. and Apple என்ன சொல்றாங்கன்னா 4x பெட்டர் டிராப் ரெசிஸ்டன்ஸ் இருக்காமா. சோ டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். அப்பா nothing. திருப்பி எடுத்துட்டு OnePlus அப்படின்னு சொல்லுங்க. அப்பா OnePlus. ஓகே, பேட் ஜோக். எனிவே ஸ்லிமான ஃபோன், பட் ஸ்லிமான ஃபோனில் இருக்க காம்ப்ரமைஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிள் கேமரா தான் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி. அண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். ஆனால் செல்ஃபி கேமரா சேம் கேமரா கொடுத்துருக்காங்க 17 மாதிரியே. ஸோ அந்த ஸ்கொயர் சென்சர் இருக்கு, கிராப்ல வந்து உங்களுக்கு தாரமான ஃபோட்டோஸ் கிடைச்சிரும். அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 3000 mAh பேட்டரி, கிட்டத்தட்ட 3000 mAh பேட்டரி உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஜினியரிங் ஃபேக்ட் நான் சொல்கிறேன். ஃபுல் PCB ப்ளஸ் மற்ற கம்போனன்ட்ஸ்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேமரா எடுத்துக்கோங்க, ஃபிளாஷ் எடுத்துக்கோங்க, எல்லாமே இன்ஃபேக்ட் SoC கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளாட்டோன்னு சொல்றாங்க, அந்த பிளாட்டோல கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே ஃபுல்லா அவங்க வந்து பேட்டரி வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, இதுல இன்னொரு பெரிய காம்ப்ரமைஸ் இருக்கு. என்ன தெரியுமா? சிங்கிள் ஸ்பீக்கர் தாங்க, சிங்கிள் ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர் வந்து இங்க இருக்கு. இது தட்ஸ் இட்.
ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஐஃபோன் ஏரில் ஒன்லி eSIM ஆப்ஷன் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஏர்டெலோட சிம் கார்டு, ஜியோட சிம் கார்டு, வியோட சிம் கார்டெலாம் வச்சிருக்கீங்க, ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பீங்கன்னா அப்போது ஏர் வாங்குறது நாட் அ குட் ஐடியா. ஏன்னா eSIM இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பை த வே ஐஃபோன் ஏரில் வந்து உங்களுக்கு A19 Pro சிப்செட் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா நாட் as good as the iPhone 17 Pro Maxங்க. 17 Pro Max பர்ஃபார்மன்ஸ் பற்றி கண்டிப்பாக பேச தான் போகிறேன். பட் ஐஃபோன் ஏரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ராட்லிங் பிரச்சனை இருக்குது, ஹீட்டிங் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. A19 Pro சிப்செட் கொடுத்தோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஸ்லிம்மாக ஃபோன் பண்ணோன்னா அந்த காம்ப்ரமைஸ்லாம் நீங்கள் யூ ஹேவ் டு லிவ் வித் இட். பை த வே ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன், இதுலேயும் ஆஃப்கோர்ஸ் IP68 ரேட்டிங் இருக்குது. முன்னாடி வந்து செராமிக் ஷீல்ட் டு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன்லயும் உங்களுக்கு வந்து கேமரா கண்ட்ரோல் பட்டன் இருக்கு அண்ட் ஆக்ஷன் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நீங்க ஐஃபோன் ஏர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட பிரைஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக தோணுச்சுங்க. 1,20,000 rupees வச்சிருக்காங்க. அண்ட் 1,20,000 rupeesக்கு யூ ரியலி have to want a slim iPhone. அப்படின்னா உங்களுக்கு ஸ்லிம் ஐஃபோனே தேவையா இருக்கணும், லைக் அதை தவிர வேற எதுவும் வாங்க மாட்டேன் அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா? பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான், பெட்ரோமாக்ஸ் லைட்டரே தான் வேணுமா அப்படின்னு யாராச்சும் இருக்கிறீங்களா? இந்த மாதிரி எனக்கு தின் ஐஃபோன் தான் வேணும் அப்படின்னு. ஐ டவுட் தட். அண்ட் 1,20,000 கொடுத்து மேபி பட் இட்ஸ் ஸ்லிம், இட்ஸ் நைஸ், பார்க்குறது நல்லா இருக்குது. அண்ட் பை த வே ஒரு விஷயத்தை காட்டுறாங்க, எங்கே அந்த கேஸை காணும். 2 விஷயம், ஆக்சுவலி 3 விஷயத்தை காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு ஃபன்னியான ஒரு விஷயத்தை காட்டுறேன். ஐஃபோன் ஏர் கொடுத்துட்டாங்களா, இதோட பேட்டரி லைஃப் வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஐஃபோன் ஆப்பிள் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கான காரணம் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் வந்து N1 சிப் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபோன்ஸ்லையுமே N1 சிப் இருக்குது. அதில் வந்து Wi-Fi 7 மாடல் இருக்குது, Bluetooth 6 மாடல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து த்ரெட்னு ஒரு மாடல் இருக்குது, அதுவும் கிடச்சிரும். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி C1X ஆப்பிளோட கஸ்டம் மாடம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஐஃபோன் 16eல C1 கொடுத்துருந்தாங்க அண்ட் ஐஃபோன் ஏரில் C1X கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆப்பிளோட கம்போனன்ஸாக இருக்கிறதுனால பெஸ்ட் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு ஆப்பிள் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி தோணலைங்க. நாங்கள் யூஸ் பண்ணும்போது சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் வந்தது. இன்ஃபேக்ட் ஆப்பிள்கே கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க, அது கூட ஒரு ஸ்லிம்மான மேக்ஸ் சேஃப் பேட்டரி பேக் போட்டு காட்டுறேன் நான். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். பார்க்குறது நல்லா தான் இருக்குது, என்னதான் நல்லா இருந்தாலும். பட் ஸ்டில் பேட்டரி பேக் அது வாங்கணும் செப்பரேட்டாக. ஸ்லிம் ஃபோன் வாங்கிட்டு நீங்கள் பேட்டரி பேக் வாங்குவீங்களா சொல்லுங்கள் காமெண்ட் செக்ஷனில். இன்ஃபேக்ட் நான் இதையும் காட்டிடுறேன். பம்பர் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி யூ கேன் பை த செப்பரேட்லி as well. பம்பர் கேஸ். இந்த பம்பர் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் சம்திங் லைக் திஸ். இப்போ இதோட வெயிட்டை செக் பண்ணி பார்த்துடுவோம். எவ்வளோ இருந்தது? அபவுட் 165 grams. Oh my god, 302.9 grams-ங்க. இது நமக்கு தேவையா? இதையும் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக. எனிவே இதையும் காட்டுறேன். இது என்ன தெரியுமா? கிராஸ் பாடி ஸ்ட்ராப்புங்க. லேடி செட் அதெல்லாம் கிடையாது. ஏஷியாவில் நீ பார்த்தனா நிறைய பேர் அது மென்ஸு யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஓகே அண்ணா நீங்கள் உனக்காக நான் ஸ்பெஷலாக இது மேக்னெட்டிக்கா? ஆமாம், இருங்க தெரில, இப்படி என்னமோ வரும் அது. அப்படியா? ஸோ இதை லூப் பண்ணோம் இங்கேடா, இதில் லூப். ஸோ சரி விடுங்க, பீரோவில் காட்டுறோம். செத்தான். அடுத்த அன்பாக்சிங்கு போவோம். பேசிக்லி 17 கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தோணுச்சு எனக்கு. ஸோ என்னோட ஃபோன் அன்பாக்சிங் இல்லை பிஜிஎம் போடா. ஒரு அரசியல் கட்சி காலம் இருக்கு. ஆமாம், இந்த பிடிச்ச அரசியல் கட்சி. அப்படியா? ஐயோ, நான் டிவிக்கே சொன்னேன். டிவிக்கே சொன்னீங்க. டிவிக்கு கலர் தானே? ஆல்மோஸ்ட். ஸோ ஐஃபோன் 17 Pro Max in Cosmic Orange. சரி, இதை பற்றி பேசிட்டாங்க ஃபஸ்ட்டு. பேசுவோம். அவர் திரும்பி கூப்பிட வந்தேன். எப்படி இருந்தாலும் நம்ம தானே. ஸோ 17 Pro Max இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ப்ரோ மேக்ஸ் இல்லை அல்ட்ரா ஃபோன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் தாறுமாறான அப்கிரேட்ஸ் அகைன் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் டிசைனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த டிசைன் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஐ வில் ஷோ யூ நெக்ஸ்ட் 16 Pro Max. இது பிடிச்சிருக்கா இல்லை இது பிடிச்சிருக்கு? லெட் மீ நோ. எனிவே இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 Pro Maxல ஃபுல் அலுமினியம் யூனிட் பாடி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, டைட்டானியம் தூக்கிட்டாங்க, ஃபுல் அலுமினியம் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஆகட்டும், இந்த போர்ஷன் ஆகட்டும், எல்லாமே அலுமினியம் தான். அப்போ இது வந்து செராமிக் ஷீல்டு கிளாஸ். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர், மேக்ஸ் சேஃப் கனெக்டிவிட்டி எல்லாம் கிடைச்சிரும். அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா செராமிக் ஷீல்ட் டு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் IP68 ரேட்டிங் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃப்கோர்ஸ் இதை வந்து கேமரா பிளாட்டோன்னு சொல்றாங்க. இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் வச்சிருக்காங்க. பை த வே இதோட வெயிட்டை செக் பண்ணி பார்த்தலாமா? கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கம்பேர்ட் டு 16 Pro Max. நீங்க பாத்தீங்கன்னா 232.4 grams இருக்கு. இன்ஃபேக்ட் 16 Pro Max செக் பண்ணி பார்த்தலாமா? கம்பேர் பண்ணி பார்த்தலாமா? 228.7 grams. ஒரு 4 grams கிட்டத்தட்ட 3.5 grams டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் thickness நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த வருஷம் இட்ஸ் a thicker phone 17 Pro Max, slightly 0.5 mm.
அகைன் 17 Pro Max ஓட டிஸ்பிளே எடுத்துக்கிட்டீங்கன்னா 6.9 inch டிஸ்பிளேங்க. இது 120 Hz ப்ரோமோஷன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். OLED டிஸ்பிளே தான், 3000 nits peak brightness இருக்கு. இதுலயும் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. and நான் சொன்ன மாதிரி செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அகைன் வெரி குட் டிஸ்பிளே. ஆனா 17 Pro Max ஓட டிஸ்பிளே அண்ட் 17 ஓட டிஸ்பிளேல பெரிய டிஃபரன்ஸே கிடையாது இந்த வருஷம். ஸோ பேஸ் ஐஃபோன்லயும் ப்ரோ மேக்ஸ் ஐஃபோன்லயும் சிமிலர் கைண்ட் ஆஃப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வெறும் டிஸ்பிளே சைஸ்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா 17 Pro Maxல இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்த A19 Pro சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் along with the very new vapor cooling chamber. So A19 Pro நாங்க performance testing பண்ணும்போது 17 Pro Maxல it is performing better than the iPhone Air. So உங்களுக்கு வந்து Geekbench ஸ்கோர் எடுத்துக்கோங்க, Antutu ஸ்கோர் எடுத்துக்கோங்க, எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 17 Pro Maxல பெட்டரா கிடைக்குது. And sustained performance நீங்க பாத்தீங்கன்னா because of the vapor chamber it is much better. So iPhoneல ஒரு விஷயம் நடக்குங்க. ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா சூடாச்சுனா throttle பண்றதுக்கு நீங்க கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு Genshin Impact மாதிரி கிராஃபிக்கலி இன்டென்சிவ் கேம் விளையாண்டீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் or 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் தானா குறையும். நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய யூசர்ஸ் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. 17 Pro Maxல பிரைட்னஸ் குறைஞ்சாலும் டப்புன்னு மேல திரும்பி ஏறிடுங்க. ஏன்னா அது கூல் பண்ணி இந்த ஃபுல் சர்ஃபேஸ். சோ இதுல இருக்க வேப்பர் கூலிங் சேம்பர் இருக்குல்ல, அது வந்து SOC ல இருந்து ஹீட் ஜெனரேட் ஆகுதுல, அதை எடுத்து இட் ஆக்சுவலி டிஸ்பர்சஸ் ஆல் அக்ராஸ் த ஃபோன். அதாங்க இந்த ஃபோன்ல இருக்க பெரிய டிஃபரன்ஸ். ஸோ நீங்க ஒரு கேமிங் ஃபோன் தேடுறீங்கன்னா மேபி iPhone 17 Pro Max is the best gaming phone in the world. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. அகைன் பேட்டரி லைஃப் தாறுமாறா இருக்க போது. அகைன் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. 40 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். 50% சார்ஜ் 20 மினிட்ஸ்ல இதுவும் ஏறிடும். பை தி வே நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 17 and 17 Pro Max ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே நீங்க துபாய் மாதிரி கண்ட்ரில இருந்து வாங்குனீங்கன்னா அதுல வந்து சிம் கார்டு ட்ரே இருக்காது. இதுல சிம் கார்டு ட்ரே இருக்கு. சோ eSIM வேரியன்ட்ல பெரிய பேட்டரி கொடுத்திருக்கனால இன்னும் பெட்டர் பேட்டரி லைஃப் கிடைக்கும். பட் ஸ்டில் நான் eSIM வேரியன்ட்லயும் உங்களுக்கு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்க தான் போகுது. அண்ட் 17 Pro Max ஓட கேமராஸ்ல தாறுமாறான அப்கிரேட் கொடுத்திருக்காங்க. 3 கேமராஸுமே பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a 48 மெகாபிக்சல் ஃபியூஷன் கேமரா. ஃப்ரண்ட்ல வந்து சேம் செல்ஃபி கேமரா தான். ஸோ செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். ஸோ iPhone 17, iPhone Air, iPhone 17 Pro Maxல மூணுத்துலயுமே உங்களுக்கு வந்து சேமான செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும். ஆனா 17 Pro Maxோட பிரைமரி கேமரால பெரிய சென்சர் கொடுத்ததுனால நல்ல கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. பட் இந்த வருஷம் டெலிஃபோட்டோல 4x டெலிஃபோட்டோ கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த 4x டெலிஃபோட்டோல உங்களுக்கு 8x வரைக்கும் ஆப்டிகல் குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஆப்பிள் சொல்றாங்க. பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி இஸ் குட். எஸ்பெஷலி இந்த 4x கேமரால உங்களுக்கு பெரிய சென்சர் சைஸ் கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ல தாறுமாறா கிடைக்கும். இந்த ஃபோன் எடுத்துக்க எல்லா சாம்பிள்ஸ் நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. இட்ஸ் வெரி குட் லுக்கிங். அல்ட்ரா வைட் நீங்க பாத்தீங்கன்னா அகைன் 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கனால தாறுமாறான அப்கிரேட் தான். ஆனா அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ ஃபீச்சர்ஸ் நிறைய இந்த ஃபோன்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ProRes, ProRAW அதெல்லாம் இருக்கு. பட் இந்த வருஷம் ProRes Logனு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டேன். ProRes Log வந்து ஈவன் ப்ரோ வீடியோகிராஃபர்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றது இல்ல. அந்த ஃபீச்சர் கூட நீங்க பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா Gen Lockனு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கலி iPhone 17 Pro Max ஓட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் வீடியோ பண்ணும்போது Gen Lock பத்தி அதிகமா பேசல because I didn't know about it. But Gen Lock is an awesome feature. அதுல டைம் சிங்க் பண்ணிரும் basically for all the iPhones in the shoot. பாய்ஸ் படத்துல அலையல பாட்டு இருக்குல்ல, அதுல ஒரு ஷாட் நீங்க பார்த்திருப்பீங்க. 360 டிகிரி ஷாட்டுங்க. செம்ம ஷாட், பியூட்டிஃபுல்லா இருக்கும். சித்தார்த் ஜம்ப் பண்ணுவான். அந்த ஷாட்டை ஜென் லாக் வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா மல்டிபிள் கேமராஸ் ஒரே டைம்ல சிங்க் பண்ணி நீங்க அந்த மாதிரி ஒரு ஷாட் ரெக்கார்ட் பண்ணலாம் now with the 17 Pro Max. So ப்ரோ ஃபீச்சர்ஸ் தாறுமாறான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் அதுக்கு நீங்க ப்ரொஃபஷனல் டூல்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா கேமரா ஆப்ல உங்களுக்கு அந்த ஜென் லாக் ஃபீச்சர் கிடைக்காது. பிளாக் மேஜிக் மாதிரி ஆப்ல, ஃபைனல் கட் கேமரா ஆப்ல அந்த ஃபீச்சர் கிடைக்கும். பிளஸ் நீங்க செப்பரேட்டா பிளாக் மேஜிக்கோட ஒரு எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர் வாங்கணும் இந்த சிங்க் ஃபீச்சர் கொடுக்கிறது. Anyway, so these are the upgrades to the 17 Pro Max and of course எல்லா phonesலயுமே உங்களுக்கு iOS 26 அப்டேட்டும் இருக்கு. பட் எஸ் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பத்தி அதிகமா பேசல லான்ச் இவென்ட்லயும் ஆப்பிள். ஏன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ல மேஜரா வந்து அந்த சிரி வித் பெட்டர் இன்டெலிஜென்ஸ் வர வேண்டியதா இருக்கு. அது வரல இது வரைக்கும். பட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரைட்டிங் டூல்ஸ், ஜென்மோஜி அந்த மாதிரி தான் ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சைட்ல தான் AI ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா பிக்சல் நீங்க எடுத்துக்கோங்க, சாம்சங் கேலக்ஸி AI எடுத்துக்கோங்க, அதுல வந்து உங்களுக்கு AI ஃபீச்சர்ஸ் பெட்டரா கிடைச்சிரும். ஸோ யா இதாங்க எங்க அன்பாக்சிங் ஆஃப் iPhone Air, iPhone 17 and 17 Pro Max. ஸோ ஆக மொத்தத்தில் 17 பொறுத்த வரைக்கும் 16 ப்ரோ வாங்கணுமா 17 ப்ரோ வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 Pro இல்ல 17 சாரி 16 ப்ரோ வாங்கணுமா இல்லை 17 வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரைட். ஏன்னா பெட்டர் டிஸ்பிளே, பெட்டர் டியூரபிலிட்டி, கேமராவுமே வந்து ஓகே அந்த ப்ரோ ஃபீச்சர்ஸை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெட்டரான ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொமோஷன் எல்லாமே இருக்குது. ஸோ 17 ஒரு நல்ல அப்கிரேடு. வேறு S25 பெட்டரா காத்து வாக்கில் வந்து காடல் அந்த ஒரு சும்மா ஒரு S25 பெட்டர் அப்படின்னு தோணுது. அது தெரியல, டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் ப்ரோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ப்ரோ ஃபோன் அப்படின்னு கண்டிப்பாக இதை வந்து சொல்லலாம். பிகாஸ் எல்லாமே ப்ரோ மேக்ஸ் ஃபோன்னு சொல்லலாம். ப்ரோ மேக்ஸ் எல்லாமே அல்ட்ரா ஃபோன் கூட சொல்லலாம் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ இட்ஸ் லைக் தி பெஸ்ட் ஃபோன் இப்போதைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா. நானுமே இதை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐஃபோன் பார்த்து ஒரு ஆசை வருதுன்னா 17 ப்ரோ மேக்ஸ் பார்த்து தான். ரைட். ஸோ இதெல்லாம் நீ பண்ண வேண்டியது. எது இதெல்லாம் நீ
பண்ண வேண்டியது, நீ சொல்ல வேண்டியது எனக்கு. நான் தான் சொன்னேன்ல வீடியோ முன்னாடி. சரி ஓகே சரி ஓகேண்ணே பண்ணுங்க, மிச்சம் என்ட்ரி எக்ஸிட்லாம் கொடுத்துருங்க. ஓ அப்புறம் தரீங்களா? ரைட்டு. கிளம்பு தம்பி, நீ கிளம்பு கிளம்பு வீட்டுக்கு. இதை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த இதை எடுத்துக்கோ. 16 Pro எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடு எங்களுக்கு Trakin Tech தமிழ்.